இனி கட்டிடம் கட்டுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எளிமையாக ஆன்லைன் மூலம் கட்டிட அனுமதி சான்றிதழ் பெறலாம் என பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விளம்பரம் செய்திருந்தார். உலகிலேயே எங்கும் இல்லாத வசதியை திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் அறிமுகம் செய்திருப்பதாக அறிவித்திருந்தார். விளம்பரத்திற்காக வேடம் போட்ட முதல்வர் கட்டிட அனுமதி சான்றிதழுக்கான கட்டண உயர்வை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இனி சென்னை உள்பட தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் வீடு கட்ட நினைப்பவர்கள் நிலம் வாங்க பணம் சேர்ப்பது போல, கட்டிடம் கட்ட பணம் சேர்ப்பது போல கட்டிட அனுமதி சான்றிதழ் பெறவும் பணம் சேர்க்க வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது. சென்னையில் புதிதாக கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி கட்டணம் ஒரு சதுர அடிக்கு 22 ரூபாயில் இருந்து 100 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 2500 சதுர அடியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி கட்டணம் 22,000 என்ற நிலையில் இருந்து தற்போது 2.5 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையில் மட்டுமல்ல, கோவை, திருப்பூர், மதுரையில் உள்ளவர்கள் சதுர அடிக்கு 88 ரூபாயும் செலுத்த வேண்டும். தாம்பரம், சேலம் மற்றும் திருச்சியில் ஒரு சதுர அடிக்கு 84 ரூபாயும், ஆவடி, திருநெல்வேலி, வேலூர், தூத்துக்குடி மற்றும் ஈரோடு ஆகிய இடங்களில் ஒரு சதுர அடிக்கு 79 ரூபாயும் வசூலிக்கப்படும். தஞ்சாவூர், நாகர்கோவில், ஹோசூர், கடலூர், கரூர், கும்பகோணம், திண்டுக்கல், சிவகாசி மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சிகளில் 74 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. கிராம பஞ்சாயத்துகளிலும் தனி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விடிய ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டிருக்கும் கட்டுமான பொருட்களின் விலை வீடு கட்ட நினைப்பவர்களை மலைக்க வைக்கிறது. அதை கட்டுப்படுத்தாத விடிய அரசு சொத்து வரி, காலி நிலங்களுக்கான வரியை உயர்த்தியிருக்கிறது. தற்போது புதிதாக கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது கட்டுமான நிறுவனங்கள் முதல் தனிநபர் வரை அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்கிற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கு கருணாநிதி கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஆட்சிக்கோள் ஏந்தி இருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை காட்டி பொருளை பறிப்பதென்பது வேல் ஏந்திய கொள்ளைக்காரனின் மிரட்டலை போன்றது என்றார் கருணாநிதி. அத்தகைய கொள்ளையைத்தான் சத்தமின்றி செய்து கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு. குடிவரி உயர்த்தி கொள்ளையடிக்கிறார்கள் என்ற சாமானியன் போடும் சத்தம் ஆட்சியாளர்களின் செவிகளுக்கு எப்போது கேட்கும்?